सर्वमङ्गलं देवं प्रलयेकस्तमरावहम् ॐ द्रे महागणपतये नमः ॐ द्रे वास्तु भगवानाय नमः दीपम् महागणपतये नमः दीपं दर्शयामि शाद्यं सर्वभक्तिसंयुक्तं मय्यनायोजितं मया सहनामङ्गलं देवं प्रलयेकस्तमरावहम् கும்பிட்டு सर्वमंगलं द्या समर्पयामि ओम द्रे वास्तु भगवानाय नमः सर्वारिष्टं द्यात् समर्पयामि ओम द्रे महागणपतये नमः ओम द्रे महालक्ष्म्याय नमः सर्वमंगलं द्या समर्पयामि ओम द्रे गंगे च यमुने चैव गोदावरी नर्मदे सिन्धु कावेरी जलेऽस्मिन् सन्निधं कुरु ओम द्रे गंगाय नमः यमुनाय नमः गोदावरी नमः सिन्धुवाय नमः जलेऽस्मिन् सन्निधं कुरु ओम द्रे महागणपतये नमः ओम द्रे महालक्ष्म्याय नमः दीपं दर्शयामि शाद्यं सर्वभक्तिसंयुक्तं मन्यनायोजितं मया सहनामङ्गलं देवं प्रलयेकस्तमरावहम् योगा पुष्पं वेद पुष्पवान् व्रजवान् वशवान् भवति चन्द्रमामपा पुष्पं पुष्पवान् व्रजवान् वशवान् भवति இதெல்லாம் அப்படியே கும்பிட்டுக்குங்க. வாங்க வாங்க எல்லாரும் தமிழக முதல்வர் நல்லாட்சி நாயகர் தமிழக முதல்வருடைய ஆணைப்படி கண்ணம்பாளையம் பேரூராட்சியில் ஏழை மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் தனலட்சுமி நகரில் 85 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடமும் அதேபோல் ரங்கநாதபுரம் மற்றும் அண்ணா நகர் பகுதிகளில் ஏற்கனவே இருக்கின்ற சமுதாய நலக்கூடங்களை புனரமைத்து அந்த பகுதியில் அந்த கட்டிடங்கள் மேல் கட்டடங்களிலும் புதிய கட்டடங்களை உருவாக்குவதற்காக 70 லட்சம் ரூபாயும் மற்றும் இந்த கண்ணம்பாளையம் பேரூராட்சி இருக்கின்ற பகுதிகளில் சாலை வசதிகளுக்காக மொத்தம் 4,50 லட்சம் ரூபாயில் இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. தமிழக முதல்வருடைய நல்லாட்சியில் இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்களும் பஞ்சாப் முதலமைச்சர் அவர்களும் சேர்ந்து ஏழை குழந்தைகள் படிப்பதற்காக காலை உணவு திட்டத்தை துவக்கி இருக்கின்றார்கள். இந்த மாதிரி பல திட்டங்களை உருவாக்கி இருக்கின்ற தலைவர் அவர்களுக்கு நமது பேரூராட்சிக்கு நல்ல நிதியை ஒதுக்கி ஏழை மக்களுடைய பயன்பாட்டிற்காக ஒதுக்கி கொடுத்த தமிழக முதல்வர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். निवेद्यं निवेदयामि ओम त्रिवर्णाय स्वाहा स्वाहा उदयाय स्वाहा विक्रम नागवलिकलिर्गम उपमात् रामयामि रसांगं कुंकुरं देवं सुगन्धं समनोहरं आग्नेय सर्वदेवानां देवोऽयं प्रतिष्ठितयामि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी गौरी नारायणी नमस्तुते योगावस्मि சொல்லுங்கண்ணா. ஏன்னா இப்போ ஒரு ஆள் இல்லைண்ணா அது என்ன பிரச்சனை ஒரு ஆளுக்கிட்ட எல்லாரும் கேட்கறாங்க. ஒரு ஆள்
போதும் முருகா, நல்ல முருகா. நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த பகுதியில் ஏற்கனவே வடிகால் கட்டியிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டு ஆயிடுச்சு. அதனால் பராமரிப்பு பண்ணலான்னு நினச்சோம். இருந்தால் புதுசாகவே எடுத்துகிட்டு கம்பியுடன் கூடிய ஒரு இதாக கட்டிடலான்ட்டு கட்டிட்டு 2வது ரோடு போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிஇருக்குது. இன்னொரு கோரிக்கை, அனைவரும் இருக்கிறீங்க, மீண்டும் ஒரு முறை பொதுமக்கள் சார்பில் நானும் சொல்லிக்கிறேன், இந்த கேண்டீனால் இங்கே பல பிரச்சனை இருக்குதுங்க. வாச கோளாறு, மற்றபடி ஒன்றுமே இங்கே ரொம்ப ஸ்மெல்லு ஓவராக இருக்குது. அதுக்கான நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம். நம்மளுடைய இந்த விழாவுக்கு அக்கா இந்த நம்மளுடைய சிறப்பு இந்த பணிக்காக பூஜைக்காக வருகை தந்திருக்கிற நம்மளுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் எங்களுடைய அருமை அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் நம்மளுடைய பேரூராட்சி தலைவர் புஷ்பலதா ராஜகோபால் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகள், நம்ம பணியாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். உடனே பிரச்சனை நன்றி சொல்லு. நன்றி சரிங்க.